யாருங்க அந்த கார், யாருங்க அந்த காரை ஓட்டிட்டு வந்தது, யாரோடதுங்க அந்த கார், அந்த காரில் இருந்த நபர்களோட முகம் அவ்வளோ தெளிவாக தெரியுது, இவங்களுக்கு பின்னாடி இருக்க நபர்கள் யாரு, இவங்களை ஏன் இன்னும் வந்து ஃப்ரேமுக்கு கொண்டு வரல அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள வருது. அதாவது இந்த வெள்ளை சட்டையை போட்டால் என்ன வேணா பண்ணிடலான்ற ஒரு தைரியம் வருது அப்படிங்கிற மாதிரி காரில் கட்சி கொடியை போட்டால் என்ன வேணா பண்ணிடலான்ற ஒரு தைரியம் திமிர் எல்லாருக்கும் வந்துடுது. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு செயலை ஒன்று செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரில் அந்த கொடி, அதுவும் ஆளுங்கட்சி கொடி அப்படி போட்டோம்னாக்கா போலீஸ் மடக்காது, நம்மளை எவனும் கேள்வி கேட்க மாட்டான், நமக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்டு பயங்கர சப்போர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன வேணா பண்ணிடலாம், எவனும் நம்மளை கேட்கவே ஆள் இல்லை அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு சிலர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு நடவடிக்கையும் ப்ராப்பராக எடுக்காத மாதிரி தான் தெரியுது. இன்னமும் கூட பாதிக்கப்பட்ட அந்த நபர்களையே வந்து துருவி துருவி இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு 2 மணிக்கு அந்த சமயத்துக்கு போனீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். எதுக்காக ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணா அப்படின்னு கேட்காம இவங்களை மீண்டும் மீண்டும் நோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா சாமி ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டன்னு இவங்களே வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டு போறதுக்காக இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க.